ஹலோ கைஸ், இந்த பாட்டோட ஸ்டார்டிங்கில் நம்ம பிரபுவோட அப்பா எஜுகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ தான் வீடு வாங்குறதை விட எஜுகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்றதுனால அவனுக்கு பிரபுக்கு மட்டும் படிப்பு இருந்தால் அவன் கண்டிப்பாக இன்னும் நல்ல பெட்டர் லைஃப்க்கு வருவான்னு சொல்லிட்டு அவரை பணம் கொடுத்து அவங்க சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்து இந்த இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் எடுக்க வருவாங்க. அப்போ நம்ம பிரபு மெக்கானிக்கல் எடுக்க நினைக்க, ஆனால் அங்கே இருக்க கரஸ்பாண்டன்ட் அதை மெக்கானிக்கலை விட ஐடி தான் ஃப்யூச்சர்னு சொல்லி மாற்றி ஐடி எடுக்க வைக்க நம்ம பிரபுவோட அப்பாவும் பிரபுவை கன்வின்ஸ் பண்ணி ஐடி எடுக்க வைக்கிறாங்க. ஆனால் நம்ம பிரபுக்கு சுத்தமாக இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா அப்பாவுக்காக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அடுத்து காலேஜில் போய் சேரும்போது நம்ம பிரபுவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறாரு, பாபு. பாபு ரொம்பவே கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து வராங்க. பிரபு இந்த ஐடி ஃபீல்டில் சர்வே பண்ணுறதுக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அவரால் ரொம்பவே புரிஞ்சுக்கவும் முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அவரால் படிக்கவே சுத்தமாக முடியல. அவரால் ஒரு கோட் கூட ஒழுங்காக பண்ண முடியாமல் ரொம்பவே அசிங்கப்படுறார். இன்னொரு சைடில் அவரோட தங்கச்சி ஆரத்தி நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. 600க்கு 590 சம்திங் மார்க் எடுத்து ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எனக்கு வந்து ஸ்கூல்லாம் வேணாமல் நான் இப்போ படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிக்கிறேன்ட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அவங்க அப்பாவோட ட்ரீமுக்காக. அதை பார்த்து நம்ம பிரபுவுக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது. இன்னொரு சைடில் பிரபுவோட ரிசல்ட்ஸ் வருது. அந்த ரிசல்ட்டில் பிரபுவுக்கு சப்ளியும் வருது. அதை நினச்சி பிரபு ரொம்பவே டவுனாக ஃபீல் பண்ணுறாரு. பிகாஸ் தன்னோட தங்கச்சி ரொம்ப நல்ல மார்க் எடுத்துச்சு, தனக்காகவும் அப்பாவுக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறா. ஆனால் பிரபுவால் ஒரு செம்மை கூட கிளியர் பண்ண முடியலன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் நம்ம சரத்குமார் பிரபுவோட அப்பா அங்கே வீடு வாங்குகிற புரோக்கர்கிட்ட போய் 15 லட்சத்தை எப்படியோ கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு போய் பேசுகிறாரு. பட் அவர் சொல்கிறாரு இப்போ விலைவாசியில் ஏறிடுச்சு, 25 லட்சம் ஆகுதுன்னு சொல்லிட்டார். அதனால் நம்ம பிரபுவோட அப்பா தன்னோட ஃபுல் கான்ஃபிடென்ஸையும் பிரபு மேலே போகிறார். பிகாஸ் பிரபு கண்டிப்பாக படித்து முடித்து தன்னோட இந்த நிலைமையை மாற்றுவான். அவரோட ட்ரீமான இந்த வீடு வாங்குறத அவன் நிறைவேற்றுவான்னு சொல்கிறாரு. அப்போ இனிமேல் காலேஜ்க்கே போக மாட்டேன்னு நினச்ச பிரபுவுக்கு தன்னோட அப்பா தன்னை இவ்வளோ நம்புறாரு, இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவர்கிட்ட வருதுன்னு தெரிஞ்ச பிரபு இனிமேல் தான் நல்லா படிக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அதனால் கஷ்டப்பட்டு வீட்டிலேருந்து வேலைக்கும் போயிட்டு வந்து படித்து அவரோட சப்ளி எல்லாமே கிளியர் பண்ணி பேக் பேப்பர்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி தான் அவங்க அப்பாவோட நம்பிக்கையை காப்பாற்றணும்னு அவரோட ஃப்ரெண்டும் முடிவெடுக்கிறாங்க. நம்ம பாபுவோட அப்பாவும் அவரோட ஒர்க்கிங் ஃபீல்ட்லேயும் கொஞ்சம் டெவலப் ஆகணுன்றதுக்காக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் படித்து அதில் ஜெயிக்கிறதுனால அவருக்கு புதுசாக ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. அதனால் அவர் ரொம்பவே ஒர்க் ஹார்ட் பண்ணுறாரு. தன்னோட பொண்ணோட படிப்புக்கும் பையனோட படிப்புக்காக ரொம்பவே ஒர்க் ஹார்ட் பண்ணுறாரு. அதனால் அவருக்கு சரியாக தூக்கம் எல்லாம் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறார். அப்படி இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க லைஃப்பில் ஒரு புயல் வருது. என்ன அப்படின்னா பிரபுவோட அப்பாவுக்கு திடீர்னு மைல்டு ஹார்ட் அட்டாக் வரும். பிரபுவோட ஃபேமிலி மொத்தமாகவே உடஞ்சி போயிடுறாங்க. அப்போ பிரபுவோட அப்பாவை உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் கனவு வீடுக்காக வச்சுருந்த மொத்த பணத்தையுமே தன்னோட ஆப்ரேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணதை பற்றி பிரபுவோட அப்பாவுக்கு பணம் மொத்தமாக தீர்ந்தது நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு பிரபுவோட அப்பா. இனி நெக்ஸ்ட்